ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 152 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசியில் பார்த்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கோயம்புத்தூர் லொக்கேஷனில் மயிலேறிப்பாளையம் ஒத்தக்கால் மண்டபம் அப்படின்ற பிளேஸில் தான் இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. நியர்லி 200 ஏக்கர்ஸில் இந்த காலேஜ் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நியர்லி 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் 300+ ஃபேக்கல்ட்டிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நியர்லி 15 யூஜி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் 7 பிஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த காலேஜ் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் தென் அக்ரெடிட்டட் பை NAC A கிரேட் சர்டிஃபைட் காலேஜ். இந்த காலேஜோட TNEA கோட் 2708. அண்ட் தென் இந்த காலேஜில் பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா நியர்லி 29 இண்டஸ்ட்ரீஸோட MOU சைன் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நியர்லி 200 அஃபிஷியல் ரெக்ரூட்டிங் பார்ட்னர்ஸ் இருக்கிறதாவும் ஒரு டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன கம்பெனிஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க, என்ன கட் ஆஃப் இருந்தால் என்ன கட் ஆஃப்க்கு என்ன கோர்சஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலேஜில் 239 வேல்யூ ஆடட் கோர்சஸ் அஃபோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கரிக்குலமாகவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரிசர்ச் அண்ட் இனோவேஷன்ஸ் வந்து ஒரு பேரலல் காம்போனண்ட்டாக ஒரு சிலபஸில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்சஸும் அட்வான்ஸ் லேர்னர்ஸ்க்காகவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. எதுக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காகவும் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக ஃபாரின் லாங்குவேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க கம்பல்சரியாக. என்ன ரீசனுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் they have to move for a global opportunity sustain பண்றதுக்காகத்தான் foreign language provide பண்ணிட்டு இருக்காங்க. And then they are collaborating with industry skilling and upskilling for students, and they are collaborating with domestic and international institutions. அது மட்டும் இல்லை, கோர்சஸ் வந்து மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் entrepreneurship skill development தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. And then in-plant training and industrial visit part of employability and enhancement course-ஆவே கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம், அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது மூலயமா பெட்டர் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அண்ட் பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிது. அண்ட் தென் இன்குபேஷன் சென்டர்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நாட் ஓன்லி பை ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் MSME கம்பெனிஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தென் இன்டர்ன்ஷிப் வந்து இந்த காலேஜில் வந்து மேண்டேட்ரி ப்ரோக்ராமாக இருக்குது. எதுக்குன்னா இம்பாக்ட் real world experience for students and groom them in a successful career pathக்காகத்தான். அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா MOUs வந்து நியர்லி 29 இண்டஸ்ட்ரீஸோட சைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அது என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். IBM இந்தியா பிரைவேட் லிமிடெட் அண்ட் மெசர் கட்டிங் சிஸ்டம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், மெட்ராஸ் ரேடியேட்டர்ஸ் அண்ட் ப்ரெஸ்ஸிங் லிமிடெட், இண்டோஷெல் காஸ்ட் பிரைவேட் லிமிடெட் and New Obitronics, Uniglitz Technologies, Chemicates Lab Private Limited, Prime Biomedical System, Srivari Automations, MSM Energy Enterprises, NASCOM Coimbatore, and Planet Aerospace, Sunway College Malaysia, Vibrant NBT Services. அண்ட் தென் இவங்களோட ஹைரிங் பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Accenture, Hexaware Technologies, Cognizant, Voxbot, TCS, NTT Data Service, Kotak Life Insurance, KGISL, Axis Global Automation, and Wipro HR Service, and GetSamp and KIML and Garuda Aerospace Private Limited. இவங்கெல்லாம் தான் இவங்களோட அஃபிஷியல் பார்ட்னர்ஸாக வராங்க. அண்ட் தென் ஒரு கம்பெனிஸ்லேயும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆனாங்க அப்படின்ற டேட்டாஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அசென்ஷரில் பார்த்துட்டா நியர்லி 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க.
அண்ட் ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸில் பார்த்துட்டா 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷனில் வந்து 56 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. வாக்ஸ் போட்டில் வந்து 51 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. டிசிஎஸ்ல வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. என்டிடி டேட்டா சர்வீஸில் 18 ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. கொட்டாக் லைஃப் இன்சூரன்ஸில் 28 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. கேஜிஐஎஸ்எல்ல பார்த்துட்டோம் அப்படின்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ரேம்போ சிஸ்டம்ஸில் வந்து ஒரு 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆனதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஸ் குளோபல் ஆட்டோமேஷனில் வந்து ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆனதாகவும் சொல்லியிருக்காங்க. விப்ரோ ஹெச்ஆர் சர்வீசஸில் ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர் ஜென்ரல் டோட்டல் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்துட்டோம்னா 27 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அண்ட் கெட்டாம்ப்ல வந்து 17 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. வேப்கோல வந்து ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. கேஐஎம்எல்ல வந்து நியர்லி 73 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆனதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் கருடா ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் பேஸ்ட் தான். நியர்லி 70% ஆஃப் டிஎன்ஏ கவுன்சிலிங் பேஸ்ட் அண்ட் தென் 30% தான் ஜென்ரல் கோட்டா சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகுது. இந்த காலேஜில் ஜாயின் பண்ண என்னென்ன கட் ஆஃப் இருக்கணும், என்னென்ன கோர்ஸ் வந்து இருக்குது, என்ன கட் ஆஃப்க்கு என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 2708. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 152 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசியில் பார்த்துட்டா 131 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசிஎம்ல பார்த்துட்டா 140 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 127 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 118க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. எஸ்டிலையும் எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் தென் நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓசி கேட்டகரியில் 124க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசியில் பார்த்துட்டா 92க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா 119க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிசியில் பார்த்துட்டா 103க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 106க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சிஏல எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. எஸ்டிலையும் எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் தென் நம்ம பார்க்க போகிறது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 149க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசியில் பார்த்துட்டா 133க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 129க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 124க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா 118க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டியில் எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சிவில் இன்ஜினியரிங். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 130க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசியில் பார்த்துட்டா 102க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா 113க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 95க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 101க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் எஸ்டிலையும் எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் தென் நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 167க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 157க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா 157க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 152க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 124க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா 111க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் தென் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 154க்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 152க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசியில் பார்த்துட்டா 142க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா 139க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 132க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 115க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் எஸ்டிலையும் எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் தென் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 162க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசியில் பார்த்துட்டா 152க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா 147க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 146க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 107க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா 133க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் தென் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஓசி கேட்டகரி பார்த்துட்டா 152க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசி பார்த்துட்டா 138க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம் பார்த்துட்டா 142க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 127க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 117க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா எந்த சீட்டும் க்ளோஸ் ஆகலை. அண்ட் தென் எஸ்டிலையும் எந்த சீட்டும் அலாட்மெண்ட்டும் ஆகலை. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 137க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 114க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா 107க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 117க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 83க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. எஸ்டி எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் தென் நம்ம பார்க்க போகிறது மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 144க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 128க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா 131க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 121க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 102க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா எந்த சீட்டும் க்ளோஸ் ஆகலை. அண்ட் எஸ்டிலையும் எந்த சீட்டும் க்ளோஸ் ஆகலை. அண்ட் தென் நம்ம பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 131க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசியில் பார்த்துட்டா 107க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா எந்த சீட்டும் க்ளோஸ் ஆகலை. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 96க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 109க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் எஸ்டியில் பார்த்துட்டா எந்த சீட்டும் க்ளோஸ் ஆகலை. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 166க்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசியில் பார்த்துட்டா 156க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா 157க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 156க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 118க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா 115க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 156க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசியில் பார்த்துட்டா 132க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா 150க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எம்பிசியில் பார்த்துட்டா 133க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 134க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா 142க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 118க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபுட் டெக்னாலஜி ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 143க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 118க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா 111க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எம்பிசியில் பார்த்துட்டா 105க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 111க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா 134க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் தென் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 164க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 155க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா 156க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 151க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 121க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா 159க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 150க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த வீடியோஸை மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.